வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமான பிள்ளையே, நீ எப்பொழுதும் என் பார்வையில் இருக்கிறாய். என் கண்கள் இந்த பூமி முழுவதும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கலாம், எப்படி இந்த உலகம் முழுவதும் அவர் பார்வைக்கு முன் இருக்கிறது, இது சாத்தியமா என்று நீ கேட்கலாம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கும் எல்லாரையும் நான் பார்க்கிறேன். எல்லாருடைய செயல்களும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீயும் கூட எனக்கு முன்பாக இருக்கிறாய். உன்னுடைய நன்மையையும் நான் பார்க்கிறேன், உன்னுடைய தீமையான செயல்களையும் நான் பார்க்கிறேன். என் கண்களுக்கு மறைவாக நீ எங்கும் போக முடியாது. ஆகவே நீ இன்று உன்னுடைய செயல்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்தும்படி என்னிடம் உன்னை ஒப்புக்கொடு. நான் உன்னுடைய வாழ்வை மாற்றும்படி உலகத்தில் வந்து உனக்காக என்னுடைய ஜீவனையே ஒப்புக்கொடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்த என் இரத்தத்தை சிந்தினேன். உன்னுடைய வாழ்வில் என்னுடைய விலையேற பெற்ற இரத்தம் உன்னை பாவங்கள் அற சுத்தம் பண்ணும். நன்றாக ஜெபி, வேதம் வாசி, உன் வாழ்வை எனக்கு ஒப்புக்கொடு. நான் தரும் நன்மைகளை பெற்றுக்கொள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆதார வசனம்: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:13.